தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுதர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி என்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு தொடர்ந்து நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற இந்த இனிய தொடரிலே 249வது நிகழ்வாக இந்த மாலையிலே காலையிலே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பாரதி அன்பர்களுக்காக இந்த நிகழ்ச்சியிலே இங்கே ஜூம் அரங்கில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் புலப்படுத்திக் கொள்கிறேன். மேலும் இதை இணையதளங்களிலே பார்க்கக்கூடியவர்கள், பின்னாலே பதிவிலே பார்க்க இருப்பவர்கள் அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். இந்த பாரதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதியில நான் தொடர்ந்து சொல்லி வருவது போல பாரதியை படிப்பது என்பது பாரதியினுடைய அந்த பரந்துபட்ட இலக்கிய தளத்திலே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் நாம் அளந்து கொண்டு ஃபிஷ் ஐ சைட் என்பார்கள். 360 பக்கம் 180 360 விஷன், இப்படி ஹோல்சம் விஷன்ல வரும்போதுதான் நீங்க பாரதியை நன்றாக புரிந்து கொள்வீர்கள். அதுக்கு ஒரு ஆரம்ப நிலையிலே நான் பார்த்தபோது பாரதி எங்கெல்லாம் பாரதி என்ன பாட்டு எழுதினாலும் சரி, பாரதி எந்த பாட்டு எழுதியிருந்தாலும் அதுல தேசப்பற்றும் தெய்வப்பற்றும் இல்லாமல் இருக்காது. இது அவனுடைய கவிதை எல்லாத்துலயும் இருக்கு. பார்த்தேன். சாதாரண ஒரு வெண்பா எழுதினாலும் சரி, ஒரு நீண்ட பாடல் எழுதினாலும் சரி, அது இருந்தது. ரெண்டாவது, இதுதான் அவனது கொள்கையாக இருந்திருக்கிறது. அந்த கொள்கை கோட்பாட்டிலிருந்து அவன் மாறவே இல்லை. அப்போ தனி ஒரு மனிதனாக இந்த நாட்டுக்கு தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை அவன் தீர்மானம் செய்து கொண்டு அதன்படி தன்னுடைய பாதையை அவன் செம்மை செய்து கொள்கிறான். இந்த நாட்டுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும், இந்த நாட்டை உயர்த்த வேண்டும், தாழ்வுற்று அடிமைமின்றி விடுதலை தவறி கட்டு பாழ்பட்டு கிடக்கின்ற இந்த பாரத தேசத்தை நான் நிமிர்ந்து தெக்க செய்ய வேண்டும். இதை பெரும் பெருமை கொள்ள செல்ல வேண்டும். என்ன பெருமை? முன்னை நாடு திகழ்ந்த பெருமையும் உண்டிருக்கும் இந்நாளின் இகழ்ச்சியும் என்று பேசுகிறார். அப்ப முன்னை பெருமையை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணக்கூடிய பாரதி அதற்கான செயல்பாடுகளிலே இறங்கும் பொழுது அவன் பார்க்கிறான், இந்த நாட்டிலே மிக அதிகமாக காணப்படக்கூடிய அந்த பற்று எதிலே இந்த மக்களுக்கு இருக்கிறதுன்னு பார்க்கிறான். அவனுடைய விஷயம் பாரதியை பத்தி பார்க்கும் பொழுது, he is addressing the masses always. He has never addressed the scholars, I should say. சில இடங்கள் நம்ம பார்க்கக்கூடிய சில கவிதை வரிகள், இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கூட கொஞ்சம் ரொம்ப செழுமையான மரபு வழிபட்ட யாப்பிலக்கணத்துக்கு உட்பட்ட சில கடும் சொற்களை உள்ளடக்கிய பாரதி கவிதைகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அவன் தனிமை இறக்கத்திலிருந்து ஆரம்பித்து சில கவிதைகள் எல்லாம் அப்படிதான் போகின்றன. ஆனாலும் பொதுவாக எளிய நடையிலே அவன் இந்த பாரத தேசத்து மக்களை பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அத்தனையும். அப்போ அவன் என்ன நினைக்கிறான், இவர்களுக்கு எல்லாம் தெய்வப்பற்று நிறைய இருக்கிறது. அந்த தெய்வப்பற்றிலே தேசப்பற்றையும் சேர்த்தால் இந்த வாழ்க்கையிலே இவர்கள் தனி மனித ஒழுக்கத்திலே தனி மனித மேம்பாட்டிலே ஈடுபடுவார்கள். அப்படி சிறுதுளி பெருவெள்ளம் என்று ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய நாட்டை பற்றியும் தன்னுடைய இறை ஈடுபாட்டிலும் சரியான முறையிலே அவன் ஈடுபட்டால் இந்த நாட்டுக்கு நல்ல குடிமகனாக இருப்பான் என்று பாரதி நினைத்தான். சார், இதுக்கு அகச்சான்று எங்க இருக்கிறதுன்னு கேட்டா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பாரதி இத்தனை தெய்வங்களை பாடுகிறார். நம்ம இப்ப பார்த்து கொண்டு இருப்பது திருவினை பாடுகிறான், லட்சுமி தேவியை பாடுகிறான். அதுக்கு முன்னாடி சரஸ்வதியை பாடினான், துர்க்கையை பாடினான், சிவனை பாடினான், காளியை பாடினான், சக்தியை பாடினான், கண்ணனை பாடினான், கண்ணம்மாவை பாடினான், முத்துமாரியை பாடினான், விநாயகரை பாடினான். ஏன் இத்தனை தெய்வத்தை பாடுகிறான் பாரதி? ஏனென்றால் இந்த நாட்டிலே அத்தனை தெய்வங்கள் மீது பற்று வைத்த மக்கள் அதிகம். ஒவ்வொருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம். இந்த நாட்டிலேயே கூட குல தெய்வ வழிபாடு என்பது இஷ்ட தெய்வம் என்று சொல்வார். இஷ்ட தெய்வ ஏக தெய்வ வழிபாடு, ஒரு தெய்வத்தை அதுதான் என்னது என்று சொல்வார்கள். இதை அனுசரித்துதான் த கிரேட் சங்கரா
The scholarly Shankara, what he did was segregate them into ஷண் மதங்கள் என்று ஆரம்பித்தார். அப்போ இந்த நாட்டில் வந்து இந்து என்ற இந்த பண்பாட்டு தடத்திலே 6 மதங்கள் என்று சொன்னார்கள். நான் அதை எப்படி சொல்லுவேன், 6 வழிபாட்டு முறை என்று தான் சொல்லணும். 6 மதங்கள் என்று சொன்னாலும் கூட, மதங்கள் என்பது என்னன்னா என்னை பொறுத்தவரை வழிபாட்டு முறைகள், அவ்வளவுதான் வழிபாட்டு முறை. அதுவும் என்ன செய்தார்கள், அந்த 6 மதத்தையும் லிங் சைவம் என்றார்கள், வைணவம் என்றார்கள். சைவத்துக்கு சிவனும் வைணவத்துக்கு பெருமாளும் வைத்து, அந்த பெருமாளுக்கும் சிவனுக்கும் புராண ரீதியாக ஒரு உறவு முறையை ஏற்படுத்தினார்கள். தன் திருக்கரத்தாலே தன் திருக்கரத்தாலே என்ன சொல்ற அந்த பாட்டுல வந்து வரும், தன் திருக்கரத்தாலே தன்னுடைய தங்கையான மீனாட்சியை சங்கரன் கைகளிலே திருமால் பிடித்து கொடுத்தான் என்று அந்த மீனாட்சி கல்யாணத்தில் சொல்லுகிறார். இப்படி இந்த புராணம் மட்டுமல்ல, இதிகாசங்களிலும் இது வருகிறது. அப்ப என்ன பொருள் என்று சொன்னால், இந்த மொத்தமா இருக்கக்கூடிய இத்தனை தெய்வங்களிலே எந்த தெய்வங்களை பற்றி நீ பற்றி கொண்டிருக்கிறாயோ அந்த தெய்வத்தின் மூலமாக இந்த தேசத்திலே உனக்கு பற்று வர வேண்டும். திஸ் இஸ் அல்டிமேட் கோல் ஆஃப் பாரதி. அப்போ எங்கெல்லாம் அவன் பாடுகிறான், இது திஸ் இஸ் ஹிஸ் வே ஆஃப் ஹவு டு ரிடீம் திஸ் லாஸ்ட் கண்ட்ரி. த கண்ட்ரி லாஸ்ட் அண்டர் செர்விட்யூட் ஃபார் இயர்ஸ். அடக்குமுறையிலே ஆண்டுகள் கணக்காக கீழே விழுந்து கிடக்கின்ற இந்த பாரத மண்ணை அவருடைய பெருமையோடு அவர் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டின் வேர்களை தொட வேண்டும். இந்த வேர்கள் எங்கெல்லாம் செல்கின்றனவோ அந்த வேர்களிலே அவன் பார்க்கிறான். அத்தனை வேர்களிலும் பார்க்கும் பொழுது இந்த தெய்வ பக்தி என்ற அந்த ஆணி வேரை இவன் பிடித்துக் கொள்கிறான். அதற்காக பாடுகிறான். எனவேதான் அந்த பாட்டுல வந்து நாம இத்தனை பார்க்கிறோம். எனவே லட்சுமியை துதித்தல்ல வரும்போது லட்சுமி எங்கெல்லாம் இருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது இந்த பாடல்ல அதான் பார்க்க எங்கெல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம். எங்கெல்லாம் திரு இருக்கிறாள், பெரிய மனிதனத்தில் இருக்கிற செல்வத்தில் இருக்கிறார், செல்வம் கொழிக்கும் பெரிய மனிதன் இருக்கிறார். ஆனா அதே நேரத்துல ஏழை பாழைகளிடம் அவள் இருக்கிறாள். இப்போ செல்வம் என்பதற்கான பொருளே மாறி விடுகிறது. செல்வம் அந்த பாட்டுல இருக்கக்கூடிய சிறப்பு, அதை வந்து ரீதிங்கிங், ரீவிசிட்டிங் என்று சொல்வார்கள். ஒரு ஆங்கிலத்துல எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஒரு சொல் என்னன்னா ரீவிசிட். மீண்டும் மீண்டும் கேட்டார், வாட் இஸ் கிளாசிக் என்று என்னிடம் ஒரு கேள்வி கேட்டப்போ நான் சொன்னேன், கிளாசிக்ஸ் ஆர் தோஸ் தட் கேன் பி ரீவிசிட்டட் அண்ட் என்ஜாய்டு. ஒரு இலக்கியம் செவ்விலக்கியமாக எப்பொழுது மாறுகிறது என்றால் திரும்ப திரும்ப நீங்கள் போக வேண்டும். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து குவிகத்துல வந்து ஒரு வசந்த மலர் கொண்டு வர இருக்கிறார்கள். அதுல சுந்தரராஜனுடைய பணியாக அவர்கள் நினைப்பது என்ன என்றால், பழைய பெருமக்கள், அவருடைய பழைய அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பெருமக்களுடைய எழுத்தாளர் பெருமக்களுடைய சிறுகதையை எடுத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு காலத்துல செவ்விலக்கியம் என்று ஊவேசாக்கு முன்னாலே வர நின்ற அந்த செவ்விலக்கியம், பாரதியோடு நின்ற செவ்விலக்கியம் இன்று கீழே தளர்ந்து தளர்ந்து இன்னும் மேலே பெருகி பெருகி இன்று நேற்று இருந்த அசோகமித்திரன், அழகிரிசாமி அல்லது வந்து தீஜானகிராமன் போன்றோர் வரை நமது அந்த செவ்விலங்க வருகிறது. ஆர் யூ நாட் ஹாப்பி டு ரீவிசிட் தீஜா? ஆர் யூ நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ரீவிசிட்டிங் ஜெயகாந்தன்? இப்போ சமகால எழுத்தாளர்களை கூட நான் சொல்கிறேன், யாரெல்லாரையும் நீங்கள் மறுபடி பார்க்க வேண்டும், மறுபடி கேட்க வேண்டும், மறுபடி படிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோளோ அதுதான் செவ்விலக்கியம். அதாவது இந்த இந்த கிளுகிழுப்பை தரக்கூடிய நுண் உணர்வு இல்லாத சில பேர் மேலோட்டமான இலக்கியங்கள் எல்லாம் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு சுகமாக இருக்கும். ஆனால் அது திரும்ப உங்களுக்கு போக தோன்றாது. இன்ஃபேக்ட் சிற்றின்பம் பேரின்பம் என்பதற்கு வித்தியாசமே அதுதான். என்ன சொன்னா, சிற்றின்பம் இன்பத்துக்குள்ள எப்படி சார் டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரு கேள்வி கேட்டார்கள். இதே நான் ஏதோ ஒரு பழைய கூட்டத்துல நினைக்கிறேன். எப்படி, அதாவது ஒரு பெரிய அமுத கடல் இருக்கிறது. அந்த பழைய கதை உங்களுக்கு தெரியும். சுவாமி விவேகானந்தரிடம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்கிறார், an ambrosia in a cup என்று சொல்லுவார். ஒரு அமுத கிண்ணம். இந்த அமுத கிண்ணத்திலே ஒரு தேனி எப்படி அந்த அமுதத்தை குடிக்கும் என்று கேட்கிறார். விவேகானந்தர் தி கிரேட் ஸ்காலர், he knows the biology and everything. ஸோ அவர் சொன்னார், அந்த தேனி வந்து அந்த கப்பினுடைய விளிம்பிலே அமர்ந்து கொண்டு சாப்பிடும் என்றார். ஏன் என்று கேட்டார் குருநாதர். விவேகானந்தர் சொன்னார், அது உள்ளே விழுந்து விட்டால் இறந்து போகுமே,
எனவே மேலிருந்து கொண்டு சாப்பிடுவது. உடனே ராமகிருஷ்ணன் சிரித்துக் கொண்டே சொன்னார், அங்கே இருப்பது அமிர்தம் அல்லவா? அந்த அமுதம் என்பது உயிர் கொடுப்பது, அமரத்துவம் கொடுப்பது. அதுல விழுந்து யார் சாவார்கள்? எனவே அதை யோசிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த விளிம்பு நிலையில, அந்த விளிம்பில் இருக்கிறது, அது ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள். அப்படி எது ரீவிசன் தான் சிற்றின்பம் என்பது, யூ ஆர் டன் வித், அது போயிடும், அவ்வளவுதான். ஆனால் மறுபடியும் பிழைக்கும். இப்படி இல்லாமல் உண்மையிலே அதே விஷயத்தை, அந்த ஒரு செய்தியை நமது புராணங்கள் இருக்கின்றன, எவ்வளவு ஆச்சு, ராமாயணம் மகாபாரதம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே ஒரு பழக்கம் இருக்கிறது, மகாபாரதம் பாரதம் படிக்கிறதுன்னு. பாரதம் படிக்கிறான்னா ஒரு ஒரு புத்தாண்டு ஆரம்பித்தால் அங்கங்க பஞ்சாங்கம் படிப்பார்கள், பாரதம் படிப்பார்கள். ஏன் பஞ்சாங்கம் படிக்கிறார்கள்னா, அந்த அந்த வருஷத்தினுடைய பருவநிலையெல்லாம் எப்படி மாறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள பஞ்சாங்கம் படிப்பார்கள். பாரதம் படிப்பது என்ன என்று சொன்னால், அதை தாண்டி மனித உணர்வுகளும், மனித சோக தாபங்களும், ஏக்கங்களும், எதிர்பார்ப்புகளும் அது எங்கேயும் இருக்காது. மறுபடியும் அதை ரீக்ரியேட் ஆல் தோஸ் திங்ஸ், அண்டர்ஸ்டாண்ட். ஆகவேதான் பாரதி தன்னுடைய அந்த அந்த போக்கிலே அதை செவ்விலக்கியமாக அவன் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், இன்றும் இந்த தேவைக்கான ஒரு ஒரு ஆரம்ப புள்ளி, அல்லது இந்த தேவைக்கான ஒரு அடிப்படை படுகை, இது பாரதியுடைய எழுத்துக்களிலே, படைப்புகளிலே கிடைக்கின்றது. எனவேதான் அவன் அத்தனை தெய்வங்களும் பற்றி எழுதுகிறான். அத்தனை தெய்வத்தை பற்றி எழுதும் பொழுதும் அதில் தேசத்தை செய்கிறான். நீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க, விநாயகர்ல போங்க, கண்ணன்ல போங்க, அவன் எழுதின அத்தனை பாட்டையும் பாருங்க. எங்கெல்லாம் தெய்வ பாடல் இருக்கிறதோ அதுல தெய்வத்தோடு நிறுத்தவே மாட்டான். He comes down to earth. அப்போ மண்ணிலே காலூன்றி விண்ணை நோக்கி பாடிய பாரதியினுடைய பாடலுடைய அந்த மழை எப்படி பெய்யுமோ அது போல மேகத்தில் தான், விண்ணிலிருந்து தான் மழை பெய்கிறது. ஆனால் அது கொடுக்கக்கூடிய பயன் மண்ணிலொன்றோ விளைகிறது, விண்ணிலிருந்து தான் சூரியனுடைய வழி வருகிறது. ஆனால் அது மண்ணில் உள்ள இந்த செந்தாமரை என்றோ மலர வைக்கிறது என்று காளிதாசனுடைய கவிதை இருக்கிறது. அந்த கவிதையில சொல்லுவான். அப்போ இந்த விண்ணிலே தெரியக்கூடிய எங்கோ இருக்கக்கூடியவை எல்லாம் இந்த மண்ணுக்கு பயன் கொடுக்கின்றனவே. பாரதி நினைக்கிறான், இந்த மண்ணிலே பிறந்திருக்க நான் இந்த மண்ணுக்கு பயனாக வேண்டாமா? என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு படிக்கின்ற, என்னை நேசிக்கின்ற, என்னை வாசிக்கின்ற இந்த வாசகர்கள், அவர்கள் இந்த பயனை பெற வேண்டாமா? அவர்களும் இந்த மண்ணுக்கு பயனாக, மண் பயனுற வேண்டும். என்ன வார்த்தை பாருங்க பாரதியுடைய, மண் பயனுற வேண்டும். பா, அதாவது சாதி மத இன வெறிகளாலே பிரித்து கிடக்கக்கூடிய இந்த மாபெரும் பூ உலகிலே பாரதி பாடுகிறான், மண் பயனுற வேண்டும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறானே, அதனால் தான் இதை பத்தி பேசுகிறான். எனவேதான் அவன் எங்கெல்லாமோ தேடி பிடித்து பார்த்து பார்த்து லட்சுமி எங்க இருக்கிறாள் சொல்றான். அப்ப லட்சுமி எங்க இருக்கிறாள்ங்கிறது பெரிய விஷயம் இல்ல. 108 இடத்தை காட்டிருக்கிறார்கள் புராணங்களிலே. 108 இடத்துல லட்சுமி இருக்கிறாள்னு. அதுல கிட்ட பசுமாட்டுல மட்டும் ஒரு ஒரு 10 இடங்கள்ல லட்சுமி இருக்கிறாள் என்று காட்டுகிறார்கள். அதற்கான விளக்கம் வேற. ஆனா பாரதி கொடுக்கக்கூடிய விளக்கம் சமகால விளக்கம். 20ஆம் நூற்றாண்டினுடைய தலை சிறந்த கவிஞனாக விளங்கக்கூடிய பாரதி எப்படி ஒரு சமுதாய கவிஞனாக மாறுகிறான் என்பதற்கு இடம் எங்கும் தேட வேண்டாம், அவனுடைய எல்லா வரிகளிலும் கிடைக்கிறது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதின கவிதை உங்களுக்கு தெரியும், பல பேர் என்னுடைய கவிதை கேட்டிருப்பீங்க. தொட்ட இடமெல்லாம் சுனாதம், சுசீந்திரத்து வட்ட தூண் வரிசை கோவில் மண்டபத்துள். சுசீந்திரன் ஒரு இடம் பெருசா பிரமாம இருக்கும், நீங்க பார்க்கலாம். தென்கோடி இருக்கக்கூடிய சுசீந்திரம் எங்கள் ஊருக்கு அருகே நான் போகிறது. இப்பெல்லாம் பல பல முறை போயிருக்கிறேன். இங்க மதுரையிலும் இருக்கிறது. பட் இதை நான் பார்த்திருக்கேன், ரொம்ப பெருசா இருக்கு. சொரத்தூண் என்று சொல்வார்கள். அதுல எங்க தொட்டாலும் சொரம் பேசும். எனவே எழுதினேன், தொட்ட இடமெல்லாம் சுனாதம், சுசீந்திரத்து வட்ட தூண் வரிசை கோவில் மண்டபத்துள். எங்கள் எட்டய புறக்கவிஞன் அவனும் அப்படித்தான். தொட்ட இடமெல்லாம் சுனாதம், தொட்ட இடமெல்லாம் அவனுடைய தேசபக்தி, தொட்ட இடமெல்லாம் அவனுடைய தெய்வப்பற்று, இடமெல்லாம் அவனுடைய அற்புதமான சொல் வீச்சு என்று இந்த நீண்ட கவிதைகளை நான் எழுதினேன். என்ன பொருள் என்றால், இந்த இந்த கொள்கை இதுதான். சார் இது இந்த ஒரு சிலை எடுத்துன்னு வரான் சார், இந்த சிலை நல்ல சிலை சார், இது தங்கத்துல பண்ணிருக்கு அப்படின்னா, அந்த தங்கத்துல இருக்கக்கூடிய சிலையில எங்க தொட்டாலும் தங்கமா இருக்கணும். அப்பதானே அது தங்க சிலை. இல்லைன்னா போலி தானே, இல்லைன்னா கலப்படம் தானே. எங்கும் இருக்கும். நெய்யிலே செய்த பண்டம் என்கிறார்கள். எல்லா இடத்துலயும் இருக்கணும் இல்லையா அது? அதே போல பாரதியினுடைய கொள்கை என்பது அது எல்லா இடத்திலும் இருக்கிறது, இன்க்ளூடிங் பப்ளிகேஷன். இதுவரைக்கும் யார் செய்தார்கள்?
தன்னுடைய புத்தகத்தை விற்கும்போது ஒவ்வொரு குரூப்புக்கு ஒரு விலை போட்டான். செல்வந்தர்கள் இந்த விலை கொடுக்க வேண்டும், ஆசிரியர்கள் போல அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மாத சம்பளத்தில் இருக்கக்கூடியவர்கள் இத்தனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடைசியில the most concession was given to women. பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். பெண்கள் கிட்ட பண வசதி இல்லை என்பது பொருள் அல்ல, பெண்களுக்கு படிப்பறிவே இல்லாமல் இருந்த காலம், அவர்கள் படிக்க தூண்டினான். நான் கூட சொல்வது என்ன கேட்பாரு, யார் மிகச்சிறந்த பெண் எழுத்தாளர்கள் உங்களுக்கு தெரிந்த, நான் தமிழ் வளர்த்த சான்றோர்களே பேசியிருக்கிறேன். வைமு கோதனாகி அம்மாள் எவ்வளவு பெரிய ஒரு 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 அம்மா. இந்த சென்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும், பல முறை இதை பற்றி நானே சொல்லியிருக்கிறேன். வைமு கோதனாகி அம்மாள் அவர்களுக்கு தமிழ் தெரியாது ஆரம்பத்துல. ஒரு ஒரு 8 வருஷமா அது கழிந்துதான் அவர்கள் தமிழை கற்றுக்கொண்டு தமிழில் எழுதத் தொடங்கினார்கள். அதுவரை அவருடைய கதையை அவர்கள் சொல்ல அவருடைய தோழி எழுதுவார்கள். இப்ப தமக்கு தமிழ் தெரியலன்னா கூட தமிழ்ல வந்து ஜெகன்மோகினின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு தான் சொல்லி இன்னொருத்தர் ஸ்கிரைபு மாதிரி, அந்த காலம் ஸ்கிரைப் என்று சொல்வார்கள். ஃபார் பிளைண்ட் பீப்புள் we do have in examination scribes. அப்படி இன்னொருத்தரை எழுத வைத்து தமிழிலே ஒரு இதழ் நடத்தி அது பெண்களுக்கான முன்னுரிமைக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணத்தை அவர்கள் கொண்டிருந்திருக்கிறார்கள். எனவே இதைத்தான் நீங்க தட்டி பார்க்கணும். பொது வாழ்க்கையிலே பெரிய பெரிய ஆளுமைகளை நாம் சந்திக்கிறோம், பெரிய பெரிய ஆளுமைகளை பற்றி படிக்கிறோம். நீங்கள் உங்களுடைய தராசு எடைக்கோலை வைத்துக் கொள்ள வேண்டும். மனத்தராசு என்பார்கள். இது பெரிய எழுத்தாளர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அழகிய சம்பந்தம் மனத்தராசு என்பார். ஏன்னா ஒவ்வொருத்த மனசுக்குள்ளேயும் ஒரு தராசு இருக்கு. அந்த தராசில எடை போட வேண்டும். நீங்கள் வந்து எதை வேணா எழுதலாம், ஃபேஸ்புக்குக்காக இல்லைன்னா வேற ஒரு ஆர்டிகளுக்காக எதை வேணா எழுதிட்டு இருக்கலாம், மேடை நாகரிகத்துக்காக. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் உள்ளேயும் ஒரு மனத்தராசு இருக்குது. தராசிலை பாருங்கள். வெளியிலே எப்படி இருக்கிறானோ அது போலத்தான் உங்களுடைய மனத்தராசிலும் பாரதி நிற்பான் என்பதை நிச்சயமா என்னால் சொல்ல முடியும். அப்படி இல்லைங்கிறது வந்து படிச்சு பார்க்கணும், கட்டுரையில படிக்கணும், எல்லாத்துலயும் பார்க்கணும். எதுக்கு சொல்றேன், இன்க்ளூடிங் பப்ளிகேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம். எனவேதான் இந்த இந்த லட்சுமி துதி என்பதும் லட்சுமி வணக்கம் என்பதும் மிக முக்கியமானதாக எனக்கு தெரிகிறது. இன்னொருத்தர் கேட்டார், சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரதி வந்து என்ன சார் இப்பெல்லாம் வருதுல, ஒரு நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர், சார் அடிக்கடி உங்களை காண்டதில்லையே மந்திர சொற்களுக்கு அப்படின்னு. சார் முக்கியமான இந்த பாரதியினுடைய இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லாம் முடிச்சிடல சார், இப்ப அந்த சின்ன சின்ன பாடல்கள் தானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவருக்கு சொல்வதெல்லாம் எல்லாருக்கும் சொல்றேன். ஐ எம் அட்ரஸிங் ஹிம், த்ரூ ஹிம் ஐ எம் அட்ரஸிங் எவ்ரிபடி. அப்படி இல்லவே இல்லை. பாரதியுடைய சாதாரண தெய்வ பாடல் தானே. என்ன பாடல், தோத்திர பாடல். காயிலே புளிப்பதென்ன கண்ணப்பெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்னே கண்ணப்பெருமானே. யோசித்து பாருங்க, ஒரு பாய் எழுத முடியுமா அந்த மாதிரி? என்ன தாட் ப்ராசஸ்! இட்ஸ் அப்சல்யூட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனிதிங். ஆண்டாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஜம்ப். அது ஒரு 12ஆம் நூற்றாண்டுன்னா இப்ப பாருங்க எவ்வளவு 800 ஆண்டுகளுக்கு பின்னாலே எழுதுகிறான் பாரதி அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதனால இந்த சின்ன சின்ன பாடல்களிலே வந்திருக்கிறான். இதெல்லாம் பல பல பேர் கடந்து போய் விடுவார்கள். எனக்கு தெரிந்த என்னுடைய பல நண்பர்கள் பாரதியுடைய தோத்திர பாடல் அப்படியே மூட்டை கட்டிட்டு போயிடுவாங்க. சமுதாய பாடல்கள் கூட போய் உள்ள போட்டு சில இடங்களை தான் பார்ப்பார், சில இதை பார்க்க மாட்டாங்க. தனக்கு வேண்டியது எடுத்துக்கொள்கிறார்கள். அதனாலதான் சொன்னேன் நான் ஆரம்பத்துல, he is not a departmental store. பாரதி is not a departmental store. பாரதி is like your mother. You should favor her at every step, every level, every age. அந்த அணைப்பிலே, அந்த அணைப்பிலே உடல் அணைப்பு மட்டுமல்ல, ஆன்மாவின் சந்திப்பு இருக்கிறது. அப்படி பார்க்க வேண்டும் பாரதி. அதனால சார் தோத்திர பாடல் என்ன இருக்குது, விநாயகர் நான்மணி மாலை என்ன இருக்கு, மண் மீதுள்ள மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் பூச்சிகள் எல்லாம் வாழ வேண்டும். நான் சொல்லேன் கணபதியே தலையாட்டு அப்படிங்கிறான். உடனே ஆஹா, இது பாரதியாருக்கு வந்து சொன்னா விநாயகரே கேட்பார். அது அல்ல, அதை தாண்டி திங்க் பண்ணணும். மனிதன் சொன்னான் கடவுள் கேட்பான் என்ற எண்ணத்தை விதிக்கிறான். கடவுள் சொன்னதுபடி மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இடையிலே இறைவா இதுதான் இங்க என்னுடைய வாழ்க்கை, இதை நீ கேட்க வேண்டும் என்று சொல்கிறானே. அப்போ யார் இறைவனை உருவாக்கியது? இறைவன் மனிதனை உருவாக்கினானா, மனிதன் இறைவனை உருவாக்கினானா என்ற ஒரு மேடையிலே பாரதி எந்த இடத்திலே நிற்கிறான் என்பதை ஆய்ந்து சொல்லக்கூடிய இடங்கள் இவை எல்லாம். அதனால இது எதையுமே ஒதுக்க முடியாது. ஒவ்வொன்றுத்திலையும் போனாலும் 1000 விஷயங்களை அவன் தொட்டு காட்டுகிறானே, அதை நான் எடுத்து காட்டுகிறேன், அதை நான் சொல்கிறேன். அன்ன சத்திரம் 1000 கட்டில் என்றெல்லாம் சொல்லிட்டு அங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல்ங்கிறான். எல்லாரும் அதை பத்தி பேசுகிறார்கள். கேள்வி கேட்க வேண்டும். ஆனா அந்த கட்டடம் கட்டினா போறாது. இந்த கட்டடம் கட்டினவன் யோக்கியமா இருக்கணும், அதை நடத்தக்கூடியவர்கள் யோக்கியமா இருக்கணும். தனி மனித ஒழுக்கம் இல்லாத எந்த வாழ்க்கையும் எங்கேயுமே சிறக்காது. நீங்க அகில உலகத்திலும் பார்க்கலாம்.
இட் இஸ் அல்டிமேட்லி த இண்டிவிஜுவல் கமிட்மெண்ட். எத்தனை பேர் பதவிகளில் இருந்திருக்காங்க, நம்ம நண்பர்கள் பல பதவிகளில இருந்திருக்கிறார்கள். அவர்களால் தன்னுடைய பதவியில, ஆஹா அவர் எப்படி இருந்தார்ப்பா, அவர் இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தது இந்த ஆபீஸ் அப்படிமா. சில பேர் ஒரு ஆர்டினரி கிளர்க்கோ தான் இருப்பான் அந்த ஆபீஸ்ல, உயிர் மூச்சாக இருப்பான். என்ன சார் நீங்க இன்னும் ஒன்னும் பாட்டம் ஒன்று சார், அவர் இருந்த வரைக்கும் ஃபைல் எங்க இருக்கு என்ன தெரியும் சார், இப்ப இன்னொருத்தர் வந்துட்டா அவருக்கு ஒண்ணுமே தெரியல சார். ஒவ்வொருவரும் அப்படி இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆணியும் சிறப்பாக இருந்தால் அந்த படகு நிச்சயமாக மாபெரும் பயணத்தை எதிர்கொள்ளும். இப்படித்தான் நினைக்கிறேன். பாரதியினுடைய ஒவ்வொரு சொல்லிலும் அந்த அழகு இருக்கிறது. எனவே நண்பர்களே, சிறிய பாட்டோ பெரிய பாட்டோ, அது வந்து ஒரு ஸ்தோத்திர பாட்டோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது சின்ன ஒரு ரொமான்டிக் சாங், இது மாதிரி எந்த பாட்டு இருந்தாலும் நீங்க எதை பத்தி பாடலாம். அது சொல்லும் போதே ஒன்றை சொல்லி செல்கிறேன், என்னுடைய புத்தகத்திலும் எழுதியிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கொள்கையினுடைய பின்னணியிலே பார்க்கும்போது இதை விட்டு விலகி நின்று பாரதி தொட்ட ஒரே ஒரு பெரிய ஒரு காவியம் குயில் பாட்டு என்பதை மட்டும் லேசாக குறித்து விட்டு நான் மேலே செல்கிறேன். ஆகவே இன்றைய தினம் பார்க்கிறோம் இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸா, அந்த ஸ்டான்ஸா மறுபடியும் ஒரு முறை பார்த்துடலாம். லெட் அஸ் see that on the screen please. சுந்தரராஜன் சார். வெற்றிகொள் படகினிலும் வெற்றிகொள் படகினிலும் பல வினயங்கள் அறிந்தவர் கடையினிலும் நற்றவ நடையினிலும் நல் நாவலர் தேமொழி தொடரினிலும் குற்றசென் திருத்தாயை பித்தம் உவகையிற் போற்றி இங்குயர்ந்திடுவோம் கற்றவல் கலைகளெல்லாம் அவள் கருணை நல் ஒளி பெற கலிதவிர்ப்போம். இதுதான் நிறைவு. அப்படி பார்க்கும்போது அடேடா ரொம்ப சிம்பிளா இருக்கு பாட்டு. பாரதி எழுதிய ரொம்ப சிம்பிள் வரிகள் என்றுதான் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது எங்க பேராசிரியர் நாகநந்தி அவர்கள் கூப்பிடுறாங்க. நாங்கெல்லாம் உட்காந்துருப்போம். அப்போ அந்த பாட்டை படிச்சுட்டு, என்ன சார் பாரதி ரொம்ப சிம்பிளா எழுதியிருக்காங்க இல்லையா அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்போ எங்களுக்கு தெரியும் ஏதோ பெரிய விஷயம் வச்சிருக்காரு இவர், அதை சொல்றதுக்கு தான் இப்படி சொல்றாரு அப்படின்னு. அது போல பாரதி எங்கெல்லாம் எளிமையாக எழுதுகிறானோ அங்கெல்லாம் நாம் உற்று பார்க்க வேண்டும். என்று இதுல பாருங்க, வெற்றிகொள் படகினிலும். இப்போ இது வந்து இந்த ஸ்டான்ஸா வந்து எப்போ வருது அப்படின்னா, மேல பல சொல்லி இருக்கிறான். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட், ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தொடர்ந்து கேட்க வரக்கூடியவர்கள். அதுல வந்து என்னெல்லாம் பேசுகிறான் என்று சொன்னால், அவன் உழைப்பை பற்றி பேசுகிறான், அவன் பசுந்தொழுவத்தை பற்றி பேசுகிறான், அதுக்கு அது மாதிரி வீரர் தம் தோள்கள் என்கிறான், இந்த உடல் பெயர்த்திட உழைப்பவர் என்று என்பது பற்றி பேசுகிறான், மன்னராட்சி, இதெல்லாம் பல பேர் பேசுகிறான். இந்த வெட்டு கனிகள் செய்வோம் என்று பாரதி சொல்லும், ஆயுதம் செய்வோம் இல்ல காகிதம் செய்வோம் என்றெல்லாம் பாடுகிறானே, அந்த அந்த பாடல்ல நீங்கள் வெள்ளி பனிமலையின் மீது உலாவும் அந்த பாட்டுல பார்க்கும்பொழுது இதனுடைய விரிவு தெரிகிறது. அதை நான் பிறிது ஒரு இடத்திலே விளக்குவேன். ஆனா இவன் சொல்றான், இந்த இடத்துல வந்து வெட்டு கனிகள் என்று சொல்கிறானே, மண்ணில் உள்ள கனிகள் என்று சொல்கிறானே, இதெல்லாம் பார்த்து கொண்டு வரும்பொழுது இந்த ஸ்டான்ஸால குடிமக்கள் தன்மையை பற்றி பேசுகிறான். ப்ளீஸ் நோட். இதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரம் த இண்டிவிஜுவல் ஹூ ஃபார்ம் த சிட்டிசன்ஸ்ரி ஆஃப் தி என்டையர் கண்ட்ரி, இதுல பேசுறான். அப்போ இதை எப்படி பார்க்க வேண்டும்? இன்னொன்னு சொல்றேன், பாரதி வாழ்ந்த காலத்திலே அது வந்து there is a confluence of two kinds of activities. ஒன்னு மன்னராட்சியும் இருக்கிறது, குடியாட்சியும் இருக்கிறது. முடியாட்சியும் இருக்கிறது, குடியாட்சியும் இருக்கிறது. எனவே மன்னர் என்று சொல்லக்கூடியதெல்லாம் அரசு என்று நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் மன்னரை பற்றி பேசுகிறானோ, அரசு இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறானோ, ஒரு தனி மனிதனை அல்ல, பின்னாலே குடியாட்சியிலே வரக்கூடிய மக்களாட்சியிலே வரக்கூடிய விஷயம் இருக்கணும். இப்போ மக்களாட்சியில வந்து மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு என்பதுதான் அரசு. அதுக்கு அரசுக்கான அத்தனை லட்சணங்களும் இருக்க வேண்டும். அதுக்கு அரசுக்கான அத்தனை மரியாதையும் கொடுக்க வேண்டும். ஒருவனை அரசன் என்று சொல்லிவிட்டு பிறகு அவன் சொல்வதை கேட்காமல் இருந்தால் ஒரு நாடு எப்படி போகும்? தலைமுக்கான இது ரொம்ப முக்கியமான செய்தி. பாரதி பிறகு கட்டுரையில் எழுதுவான், சார் நீங்க தான் என்ன டிஃபரன்ஸ், மன்னர் ஆட்சியில அவங்களே வந்தாங்க, முடியாட்சியில நீங்க தான் ஒரு ஆளை தூக்கி வைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் யாரை நன்னாக செலக்ட் பண்ணுங்க, தேடி பிடிச்சு செலக்ட் பண்ணுங்க. பட் once it is given to them, that the power is given to them, then all the people should follow that properly. அண்மையில நான் பார்த்தேன், என்னுடைய நண்பர், ஃபேஸ்புக் நண்பர், ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தாரு. ஸ்ரீலங்கா பத்தி பிரமாதமா எழுதியிருக்கிறாரு. ஒரு ரோட்ல வந்து இங்கிருந்து கொழும்புல இருந்து கிளம்பி போயிட்டு வந்திருக்கேன் சார், ஒரு 150 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கு கார்ல. ஒரு இடத்துல கூட ரோட்ல வந்து ஹூட்டிங் ஆஃப் த ஹார்னே கிடையாதான். யாரும் வந்து இது ரோட் கிராசிங்ல வந்து யாராவது ஒரு சின்ன ஒருவர் நிற்பது தெரிந்தால் கூட மோட்டார் வாகனத்தில் செல்பவர்கள் நிறுத்துகிறார்கள்.
என்டையர் சிட்டி இஸ் கிளீன். எங்கப்பா எங்கேயும் தெருல போஸ்டரே கிடையாதாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பதாகைகள், இந்த பிளெக்சி போர்டு ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறார்கள் சொல்கிறார். ஆச்சரியமா இருக்கிறது. வறுமையில வாடுகின்ற ஒரு நாடு, அண்மையிலே போர் நடந்து முடிந்த அந்த போரினுடைய அந்த அந்த களச்சூடு இன்னும் மறையாத இருக்கக்கூடிய அந்த நாடு, ஒரு டாலர் கிட்டத்தட்ட 300 ரூபாய். இதுல இந்தியாவில் இருக்கிற மாதிரி 3 or 4 times மோர் தேர். பொருளாதார ரீதியில அந்த நாடு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அதை பற்றி பிரமாதமா எழுதுறாங்க. நான் போயிருக்கேன். நான் போன போது ஒரு 10 வருஷம் நடுவுல சண்டை இருக்கும்போதே போனேன். ஆனா இப்போ அங்க நிறைய நேரம் போக முடியல. எங்க இருந்தாலும் போக்குவரத்து தடை சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அதை பற்றி உயர்வாக பேசுகிறார்களே, அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அது யாரு அரசியல இருக்கிறார்கள் என்பது வேற. அது முடியாட்சியில அல்லது குடியாட்சியில தீர்மானம். ஆனா ஒருவர் இருக்கு சொல்ல அதை கேட்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஒழுக்கம் இருக்கிறதே, அதை அது மாதிரி இந்த சிட்டிசன்ஸை பத்தி பேசுகிறான். என்ன பேசுறான் பார்க்கலாம் இந்த பாட்டுல. இந்த வென்றிகொள் வெற்றிகொள் படையினிலும். இப்ப லட்சுமி எங்க இருக்கான வெற்றிகொள் படை என்கிறான். இப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? எப்படி நாம பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு 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 வேலை இருக்கு, ஒரு பணி, அதை நான் செய்கிறேன். நம்ம நண்பர் கிருபானந்தம் அவர்கள் சொல்வார்கள், அடிக்கடி நான் இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா சார் சொல்லுவார். சார் வேலை பண்றேன்னா ஆரம்பிச்சேன் என்று சொல்றது, சார் பாதி முடிச்சிருக்கேன் என்று சொல்றது, என்ன இன்னும் கொஞ்சம் தான் சார் இருக்கு, நாளைக்கு பண்ணிடுறேன், இதெல்லாம் வேலை அல்ல. செய்து முடித்ததுதான் வேலை என்று ஒத்துக்கொள்ளப்படும். உலகு எதை ஒத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால், நீ ஒரு பணியை செய்து முடித்தால் தான் ஒத்துக்கொள்வார்கள். நான் பணியை ஆரம்பித்து விட்டேன், அப்புறம் இதை செய்து கொண்டிருக்கிறேன், இது இன்னும் சில நாட்களிலே முடிந்துவிடும், இதனாலே தாமதமாகிறது, இது யாரையும் எதுவும் ஒத்துக்கிறது கிடையாது. இது எல்லாமே பணி முடியாத இருக்கிற வரைக்கும் அது முடியலன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் ஹேப்பனிங் அட் ஆல். யூ மே பி ப்ரிப்பேரிங் சோ மெனி திங்ஸ். அதற்கான சலுகைகளோ, அதற்கான பாராட்டோ, அதற்கான புகழோ எங்குமே வராது. எனவே பாரதி முதலே குறிக்கிறான், குடிமக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு பிளான் இருக்கிறது. பிளான் ஆஃப் ஆக்ஷன். யாருக்கு இல்ல சொல்லுங்க? ஒரு பிச்சைக்காரன் கூட என்ன தீர்மானம் பண்றான்? இன்னைக்கு எந்த கோவில் வாசல்ல போய் உட்காரணும், எந்த சர்ச் வாசல்ல போய் உட்காரணும், எந்த மசூதி வாசல்ல போய் உட்காரணும், அங்க எவ்வளவு கிடைக்கும், அங்க எவ்வளவு பேர் இருக்கான், தீர்மானம் பண்ணி தான் போறான். பட் இட் இஸ் இன் எக்ஸிகியூஷன். பிளான் ஆஃப் ஆக்ஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த பிளான் எக்ஸிக்யூட்டட். அதை பாரதி எப்படி குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், வெற்றிகொள் படையினிலும். இது படை என்று சொல்லும் பொழுது, வெற்றிகொள் படையினிலும் என்று சொல்லும் பொழுது, இது போர் வெற்றியாக தோன்றுகிறது. ஆனால் போர் வெற்றி என்று என்பதை நாம் பொதுமைப்படுத்த வேண்டும். வெற்றிகொள் படையினிலும் ஒரு குரூப், அதுவும் ஒரு குரூப்ல டீம் ஒர்க்ல வெற்றி காண்பது என்பது வெரி டிஃபிகல்ட். ஏன் அப்படின்னா, அந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் ஒத்துழைக்கணும். மொத்தம் ஏதாவது போயிட்டா கூட, அதாவது உள்ளுக்குள் இருக்கும் புல்லுருவி துரோகி. அவன் உள்ளுக்குள்ள இருந்து இது பண்றான். அது தெரியும் உங்களுக்கு, நிறைய இடத்துல பாக்குறோம் அது மாதிரி. ஆகவே வெற்றிகொள் படையினர். இப்போ அவர் அவர் கிரிக்கெட் கிரிக்கெட் வின் பண்ணாங்க. முதல் பால்ல ஒரு போச்சு, ஃபர்ஸ்ட் விக்கெட் அவுட், ஜஸ்ட். அதை தொடர்ந்து இருப்பவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் மேல இருந்து அடிக்க ஆரம்பித்தார்கள். அந்த பக்கம் பார்த்தா பாகிஸ்தான் அப்படிதான் விழுந்து முதல் விக்கெட் போச்சு. ஆனால் அவர்கள் தொடர்ந்து அதை ஈடுபடவில்லை. அப்ப தொடர்ச்சியாக பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில வெற்றிகொள் படையை எங்கெல்லாம் வெற்றி இருக்கிறது, that is the sealing of the action, the resulting action, that is பாரதி is very much effective on that. இது எல்லாமே ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லும்போது விரித்து, people like great motivating speakers and giants in the media field like the old Prahalad and people like that who have written many books on that. ஸோ இவர்கள் எல்லாமே இதை பற்றி பல இடங்களில் எழுதியிருக்கிறார்கள். அப்போ இதுல குடிமை பொறுப்பு எப்படி இருக்கிறது, ஒரு தனி மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பாரதி குறிப்பிடுகிறான். அதை எப்படி சொல்றான்னா, டே இப்படி இருந்தாதான் லட்சுமி இருப்பா, இங்கதான் லட்சுமி இருக்கிறா, அந்த லட்சுமி வணங்கணும், அப்படி சொல்றான். அது அப்போ வெற்றிகொள் படையினர், ரிசல்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மியர் வெர்பேஜ். வாயால சொல்ற நான் பண்ணிடுறேன், வாய்ப்பந்தல் என்று சொல்லுவோம் நம்ம. அந்த வாய்ப்பந்தல் போடுவதிலே பிரயோஜனம் இல்லை. இதை செய்வேன் என்றால் செய்து முடிக்க வேண்டும், அதுக்கு இடைவெளி இருக்கக்கூடாது. அது சொல்றான், வெற்றிகொள் படையினிலும் பல வினயங்கள் அறிந்தவர் கடையினிலும். ரொம்ப வித்தியாசமான இடம் அது. இந்த ஒரு இடம் நண்பர்களே, இந்த ஒரு இடத்தை பாரதி வேற எங்கேயுமே எழுதல இது மாதிரி விளக்கம். பல வினயங்கள் அறிந்தவர் கடையினிலும் என்று எழுதுகிறானே, இதுதான் இண்டிகேஷன் தட் ஹி இஸ் அட்வைசிங் த சிட்டிசன். இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்று ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சுதந்திர வேட்கை என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று எழுதினார். இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுக மறந்து மறக்கிலேன் என்று எழுதுகிறானே.
இப்படி சுதந்திரம் பத்தி பாடினா பாரதி. ஆனால் சுதந்திரம் பெற்ற நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது அதை போல ஒரு 100 பங்கு எழுதியிருக்கிறான். அதனாலதான் என்ன பண்ணா, இதுல எல்லாரும் சொல்லுவார்கள், பாரதிக்கு வந்து தீர்க்கதரிசனி ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமேன்னு பாடினா என்று சொல்கிறார்கள். அவன் ஏன் பாடினானா, டே என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர், என்ன ஓவர், அதுக்கு இத்தனை பேர் முயற்சி வந்துடும், நோ ப்ராப்ளம், இத்தனை இத்தனை பேர் முயன்றால். நான் என்னுடைய அந்த கால கவிதை எம்பி சீனிவாசன் ஒரு குரூப், கோரஸ், கோரல் மியூசிக், எம்பி சீனிவாசன் அவருக்காக ஒரு கவிதை என்ன, ஒரு பாட்டு எப்படின்னா, ஓ ஓடி போகாதா, ஓடி போகாதா, வளமை நாடி வாராதா, கோடி கைகள் கூடி முயன்றால் ஓடி போகாதா, வறுமை நாடி வாராதா. அவர் எப்படி பிளான் பண்ணார், கோடி கைகள் கூடி முயன்றால், எல்லாம் கும்பல் பாடுவாங்க மாதிரி, அந்த பின்னாடி ஒரு 10 பேர் இருப்பாங்க, கோடி கைகள் கூடி முயன்றால் ஓடி போகாதா. அந்த பாட்டுக்கு வந்து ஒரு கனம் கொடுத்தது அந்த டீம் ஒர்க். எதுக்கு சொல்றேன், அப்போ பாரதி நினைக்கிறான், கோடி கைகள் கூடி முயலக்கூடிய இந்த சுதந்திரம் பெற்று விடுவோம். இட் இஸ் த பர்த் ஹேப்பன்ஸ் இன் கணம், ஒரு கணத்திலே பிறப்பு ஏற்படுகிறது. ஆனால் அந்த வாழ்க்கையும் அதனுடைய பரிபாலிப்பும் அதனுடைய பாதிப்புகளும் அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய வேகமும் அதனுடைய எதிர்பார்ப்பும் ஆண்டு பலவாக தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஜெயகாந்தன் அற்புதமா பேசுறாரு இதை பத்தி. இந்த வளர்ச்சி என்பதிலே ஒரு ஒரு மீட்டிங்ல பேசுறாரு, ரொம்ப அருமையான பேச்சு எழுதுவார். ஒரு முடிவெடுப்பது, ஒரு 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 நாடு பிறப்பது என்பது, ஒரு நாடு பிறப்பது என்பது ஒரு கணத்திலே ஏற்படுகிறது. ஆகஸ்ட் 15 இரவு என்று சொல்லி இந்த நாட்டினுடைய சுதந்திரம் பிறந்த தினத்தை சொல்கிறோம். பிறந்தது பிறந்ததாக இருக்க முடியாது, பிறந்தது வளர வேண்டும், அதற்கு தொடர்ந்து அதை பரிபாலிக்க வேண்டும், பாலனம் செய்திட வேண்டும். இன்னும் கேட்டா, பாரதிக்கு வந்து கண்ணனை ஏன் பிடிக்கிறது என்பதற்கான விடை அடுத்த பாடல்ல வருகிறது, அதை நான் சொல்றேன். பட் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், இட் இஸ் வெரி ஈஸி, எ பர்த் ஹேப்பன்ஸ். அப்படி இந்த நாட்டினுடைய சுதந்திரம் பிறந்துவிடும் என்று பாரதி துணிவு கொண்டான், அதை உறுதிப்படுத்திக் கொண்டான். ஆனால் அதற்கு மேலே என்ன செய்ய வேண்டும் பார்த்தான். அதனால்தான் இந்த வார்த்தை எழுதுகிறான் பாருங்க, பல வினயங்கள் அறிந்தவர் கடையினிலும், பல வினயங்கள் அறிந்தவர். இது வந்து ரொம்ப அற்புதமான வார்த்தை இது. அதாவது ஒரு ஒரு சமுதாயம் இருக்கிறது, அதிலே குடிமக்கள் இருக்கிறார்கள், ஒரு அரசு இருக்கிறது. அது வந்து கொடுங்கோன்மை அரசு என்பது இரும்பு கரம் கொண்டு எனத்தையும் அடைப்பது, நான் சொன்னதுதான் சரி என்று சொல்லக்கூடாது. அப்ப அது தமிழ்ல சாதாரண மொழியில வந்து சொன்னா என்னன்னா, நெளிவு சுழிவு தெரியணுங்கிறான் பாரதி. இது வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம். ஏன்னா பல பேர் பாரதி கொண்ட கொள்கையிலே அப்படியே நிற்கிறான். நெளிவு சுழிவு வேண்டும்னா, இது எங்க நான் போய் பார்க்கிறேன்னா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற தோமுசி ரகுநாதன் அவர்கள் பாரதியின் காலமும் கருத்தும் என்ற ஒரு அற்புதமான நூல், நவ் இட் இஸ் அவைலபிள் ஆன் நெட், நீங்க யார் வேணா எடுத்து படிக்கலாம். அதுல வந்து ஒரு விவாதம் நடக்கிறது. பாரதி என்பவன் இது மிதவாதியா தீவிரவாதியா? பாரதி தீவிரவாதி தான், திலகர். ஒரு விளக்கத்தை நான் சொல்லி விடுகிறேன் முதல்ல. தீவிரவாதி மிதவாதி என்பது வேறு, பயங்கரவாதி என்பது வேறு. எக்ஸ்ட்ரீமிசம் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் டெரரிசம். வி ஆர் டாக்கிங் அபவுட் மிதவாதிகள், தீவிரவாதி. தீவிரவாதிகள் என்பது வந்து எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரெஸ்ட் ஆர் பேஷன் இன் ஒன் திங். ஃபார் எக்ஸாம்பிள், த கிரேட் தியாகராஜன் ஆஃப் ஸ்ரீராம் குரூப், அவருடைய சேர்மன் அவர் சொல்லுவார், மேடையிலே பேசியிருக்கார் அவர். ஒரே மேடையில் நாங்கள் இருக்கும்போது நான் கேட்டேன் அவர் பேசி, ஐ எம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சோ ஃபார் லால்குடி வயலின் இஸ் கன்சர்ன்ட் அப்படின்னு அவர் சொல்லுவார். லால்குடி வயலுக்கு நான் தீவிர ரசிகன் என்பதை ஐ எம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லுவார்கள். ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இஸ் நாட் அ வெரி பேட் டேர்ம், இட்ஸ் ஒன்லி த டெரரிஸ்ட். ஸோ பாரதி வந்து மிதவாதியா தீவிரவாதியான அந்த தோமுசி ரகுநாதன் தன்னுடைய நூலிலே எழுதுகிறார். அப்போ வந்து பல பேர் அந்த காலத்திலே கம்யூனிஸ்டை சார்ந்தவர்கள், அவருடைய தோழர்கள் பல பேர் வந்து பாரதி என்பவன் தீவிரவாதி மட்டுமல்ல, ஆயுதத்தை ஏந்தி போர் செய்யக்கூடியதற்கான அனுமதியை பாரதியினுடைய கொள்கை கொடுக்கிறது, அது இல்லை என்று அவர் மறுக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் முக்கியமான செய்தினா, வாவேசு அவர்களுக்கும் பாரதிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, வாவேசையர் ஆயுத புரட்சியினாலே இந்த நாடு வரும் என்று நினைத்தார்கள், இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்தார்கள்.
அது மாதிரி பல பேர் இருந்தார்கள். ஆனா இன்க்ளூடிங் வாவே சொய்யர் ஒரு கால 1919க்கு பிறகு 1920க்கு பிறகு அவர்கள் எல்லாருமே காந்திய இயக்கத்தில் சேர்ந்து விட்டார்கள். இன்ஃபேக்ட் அங்க எக்ஸ்ட்ரீமா இருந்தவங்க எல்லாம் இங்க பின்னாடி வந்து காந்தியை பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறார்கள், புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே அதுக்கெல்லாம் தூண்டுகோலாக விளங்கியவன் பாரதி. எனவே அவன் வந்து இந்த ஆயுதம் தாங்கிய புரட்சியை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு சார் இருக்கிறார். இப்ப பாரதி சும்மா இந்த வாயில பேசுறது மட்டும்தான் வச்சுனா, பாரதி சொல்றான் உனக்கு நெளிவு சுழிவு தெரியணுங்கிறான். நீ எங்க போராட வேண்டுமோ அங்கு அந்த எக்ஸ்ட்ரீம்ல போய் போராட வேண்டும் என்பதை பற்றி பாரதி காந்தி எழுதுகிறார் ஒரு இடத்துல. காந்தி, பெண்களே நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள உங்கள் நகங்களே உங்களுக்கு ஆயுதமாக மாறலாம். ஒரு பெண் தனக்கு ஒரு துயர் நேரும் பொழுது நான் வந்து மிதவாதி, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு இருக்க முடியாது. தன்னை காத்துக்கொள்ள ஈவன் அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷனல் ஐசிபிஆர் கிரிமினல் லா ப்ரொசீஜர் பார்த்தா கூட ஃபார் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹர்ட் சம்படி இட் வில் பி கண்டோன், இட் வில் பி பாடன்ட், இட் இஸ் நாட் அ கிரைம் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த விளக்கத்தை பாரதி எங்க வைக்கிறான் என்று சொன்னால் எழுதுகிறான், பல வினயங்கள் அறிந்தவர் கடையினிலும். கடை என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா, கடைனா நம்ம சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கோம். கடைனா ஒரு ரெண்டு பேர் கடைசியில இருக்கிறது கடை. எல்லை என்பது கடை, கடைசி கோடு. நம்ம ரமணனுடைய புத்தகம் இருக்கிறது. அது மாதிரி வந்து எல்லைகள், அது மாதிரி கடை, கடை கண் என்று சொல்லுவார்கள். அப்படி கடை என்பதற்கு இன்னொரு பொருள் என்னன்னா இடம் என்று பொருள். இப்ப வந்து எங்கெல்லாம் வியாபாரம் செய்கிறோமோ, வணிகம் செய்கிறோமோ அது கடை என்று கடைனா வந்து இட் இஸ் ஒரு பலசரக்கு கடை, இல்லைன்னா ஏதோ ஒரு விற்கிற கடை, அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு வியாபார ஸ்தலம் என்று. அது இல்லாமல் அடிப்படையிலே கடை என்பதற்கு பொருள் இடம் என்று பொருள். புழக்கடை, புழக்கடை என்று சொல்வார்கள். புழக்கடை பின்னாலே புழங்கக்கூடிய இடம், அது புழக்கடை என்று சொல்வார்கள். அப்படி வந்து என்ன சொல்லலாம், பல வினயங்கள் அறிந்தவர் கடையினிலும். எங்க லட்சுமி தேவி இருக்கு அப்படின்னு சொன்னா, எப்படி வினயமா பேசி ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு. திஸ் இஸ் சாணக்கியா. சாணக்கியா டாக்ஸ் அபவுட் இட். தி கிரேட் பஞ்சதந்திரா டாக்ஸ் அபவுட் இட். தி கிரேட் தியாகராஜா இஸ் சிங்கிங் எ சாங். உங்க எல்லாருக்கும் தெரியும், சரச சாமதான பேத தண்ட சதுரா அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு அருமையான பாட்டு. ப்ரொஃபசர் விஜயலட்சுமி போன்றவர்களுக்கு தெரிந்த பாட்டாக இருக்கலாம் அது. எல்லா மேடைகளை கேட்ட பாட்டு. சரச சாமதான பேத தண்ட சதுரா. ராமா, நீ வந்து ஒரு பெரிய ஸ்காலர். சதுரா, சதுரான்னா நீ பெரிய அறிவாளி. எப்படின்னா சாம பேத தான தண்டம், இது மூணு, இது நாலுத்தையும் பயன்படுத்தி இருக்கிற வினயங்கள் அறிந்தவன். ராமனும் நடையில் நின்றுயர் நாயகன். தவறே செய்யாத ராமன் என்ன செய்கிறான்? இந்த ராமாயணம் சுட்டி காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, கடைசி வரைக்கும் சொல்றான், இன்று போய் போருக்கு நாளை வா என்கிறான். இப்படி he is giving lot of hope and scope for the people. இப்போ எழுதுனதுன்னா சரச சாம, முதல்ல சமாதானம் போ, சமாதானம் பேச வேண்டும், ஒரு தூது அனுப்ப வேண்டும். இந்த தூது அது இல்லையா, வேதம் செய்ய வேண்டும். அவன் என்ன சொல்றான், அவனுடைய அவன் அவன் கட்சியில ஒரு வீடனனை சேர்த்துக் கொள்கிறான். அவனுக்கு அன்பளிப்பு கொடுக்குறான். அவனுக்கு எது இப்போ மகாபாரதத்தை பார்த்தான்னா உங்களுக்கு தெரியும், அந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் உள்ளது. கடைசியில கிருஷ்ணன் தூது போய் கேட்கிறான், எது பேசிக்கொண்டே இருக்கிறான். 5 நாடு வேண்டாம்ப்பா, 5 பேருக்கு 5 நாடுகள் வேண்டாம், 5 கிராமம் கொடு, 5 ஊர் கொடு. அவன் என்ன சொல்றான், ஊசி குத்தும் முனை கூட உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று துரியோதனன் மறுக்கிறான். அப்படி நீங்க புராணங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதுதான். சாணக்கியன் இது பற்றி பேசுகிறான். உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு ஒரு காட்டுல என்ன ஆகுது, ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு இது ஒரு இறந்த உடல் கிடக்குது, ஒரு மிருகத்தினுடைய உடல், ஒரு சிங்கத்தினுடைய உடல் கிடக்கிறது. சரி, ஒரு 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 அங்க போய் ஒரு நரி நிற்கிறது. இந்த நரிக்கு வந்து இந்த உணவை சாப்பிடணும். அப்படிங்கும்போது அந்த கதை, அந்த பஞ்சதந்திரத்துல வர கதை இது. அது பூரா கதை நினைவில். அது ஒரு புலி வருது. அதுக்கு என்ன சொல்றது, புலி கிட்ட வந்து என்ன சொல்றது, புலி சாப்பிட போறது. உடனே இந்த நரி என்ன சொல்றது, இரு இரு சாப்பிடாத, இப்பதான் வந்து ஒரு சிங்கம் ஒரு இன்னொரு சிங்கத்தை அடிச்சுட்டு போயிருக்குது. அது என்ன சொல்றது, பழைய சிங்கம் ஒன்று வந்து ஒரு புலி வந்து சாப்பிட்டுருது. அதனால புலி வந்தா நான் வந்து அடிப்பேன்னு சொல்லிட்டு இப்பதான் போயிருக்கு, தண்ணி குடிக்க வரும் அப்படிங்கிறது. உடனே அது பயந்து ஓடிடுறது. அதுக்கப்புறம் அது ஒரு குரங்கு வருது. அந்த குரங்கு கிட்ட வந்து அது வேற மாதிரி பேசுது. இப்படி போகும் அந்த கதை. பஞ்சதந்திரத்துல நிறைய இருக்கிறது. யூ கேன் see that. பட் வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் பஞ்சதந்திரம் இஸ் ஆல்சோ an advice that is given to a ruler. தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சரியாக வளர வேண்டும் என்று அந்த ராஜா அந்த இவர்கிட்ட விஷ்ணு சர்மா இவர்கிட்ட அந்த குரு கிட்ட அனுப்புறார். அந்த குரு இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது வினயங்கள் அறிந்தவர் கடையினிலும். அப்போ பாரதி என்ன நினைக்கிறான்,
இந்த சாம தான பேத தண்ட என்ற இந்த இந்த நமது நாட்டிலே தெளிவாக புராணங்கள் மூலமாகவும் நீதி நூல்கள் மூலமாகவும் அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் சார். இதுல நீங்க சொன்னீங்க சார். பட் நீதி நூல்ல எங்க சார் வருது? பஞ்சதந்திரம் சொன்னீங்க, மகாபாரதம் சொன்னீங்க, ராமாயணத்தை குறிப்பிட்டீர்கள். விளக்கமாக குறிப்பிட என்றாலும் உங்களுக்கு தெரியும். எனவே நான் சுட்டி காட்டினேன். இது எங்க இது நீதி நூல்ல எங்க சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, வள்ளுவன் சொல்கிறான், ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே. ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். எப்படியெல்லாம் முடியறதோ அப்படியெல்லாம் வினை செய்ய வேண்டும். அந்த வினையை முற்றுப்பெற செய்ய வேண்டும், வினையை வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்படி இல்லையா, வேற என்ன வழி இருக்குன்னு தேடுங்கிறான். செல்லும் வாய் என்பதுக்கு அதான் பொருள். உள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். ஒரு வழியில முடியலன்னா போட்டுறது. அவர் சொல்லுவார், காமராஜ் ஆட்சியில அவருடைய வாழ்க்கை குறிப்பில் இருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு பாலம் கட்ட வேண்டும், முடியாது என்று சொல்கிறார்கள் சில அதிகாரிகள் இருக்கும்போது. அவர் சொல்றாராம், காமராஜ் சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கு அவங்கள அதிகாரியா வச்சிருக்கோம். இது மக்களுக்கு தேவைப்படும் ஒரு விஷயம். முடியும்னு சொல்ற அதிகாரி என்னை பார்க்க சொல்லுங்கன்ட்டாராம். இது அந்த மாதிரி ஒரு 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 வரலாற்று பின்னணியில இருக்கிறது. அப்போ இது செய்வேன், நடக்க வேண்டும் என்று நினைத்தால் 1000 வழி இருக்கும். அது இல்லைன்னு சொல்றது ஈஸி. இது பாரதி குறிப்பிடுகிறார். எப்படி சொன்னா, பல வினயங்கள் அறிந்தவர் கடையினிலும். அப்போ இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அவன் என்ன சொல்கிறான் என்று பார்த்தால், இதுல அஹ், அதாவது பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. திஸ் வாட் அ வேர்ட் ஐ வாண்டட் டு செலக்ட் ஃபார் ஆப்ஷன்ஸ். பல வினயங்கள் அறிந்தவர். வினயங்கள் என்பது ஆப்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணும். இப்போ நம்ம வாழ்க்கையில பல பேருக்கு எரிச்சல் வருது, கோபம் வருது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா, யூ ஆர் நாட் எக்ஸசைசிங் யுவர் ஆப்ஷன். காத்தால ஆபீஸுக்கு கிளம்பும்போது 1000 பிரச்சனை வருது. பஸ்ல கூட்டமா இருக்குன்னு. பஸ்ல கூட்டமா இருக்கு, ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரி, பஸ் இல்லைன்னா தனி வண்டியில போலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தா, அதை மறந்துட்டு இதை பத்தி யோசிக்கலாம். நீங்க யோசித்து பாருங்க. எத்தனையோ நெருக்கடியில நாம கோவப்படுறதுக்கும் எரிச்சல் அடைவதற்கு காரணமே நமக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறோம். த மூமெண்ட் யூ ஹேவ் அன் ஆப்ஷன், அந்த எரிச்சல் இருக்காது. ஆனா அந்த எரிச்சல் இருந்து அது இல்லைன்னு போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி ஹியூமன் ஃபைண்ட் அனதர் ஆப்ஷன். நான் சொல்றேன். பர்சனலா 2015ல எங்க அசோக் நகர்ல வெள்ளம் வந்து விட்டது. உங்களுக்கு தெரியும், சென்னையில பெரும் வெள்ளம். செம்பரம்பாக்கம் ஏரி உடைச்சுட்டு எங்க ஏரியாலாம் எங்களது அபார்ட்மெண்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோர் வேற, உள்ளே தண்ணி வருகிறது. நாங்க மாடியில போயிட்டு 3rd ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு நண்பர், அவர் ஊர்ல இல்ல. அங்கேருந்து ஃபோன் பண்றாரு எனக்கு. அவர் வீட்டு சாவி என்கிட்ட இருந்து, சார் யூ கேன் யூஸ் யூஸ் மை பிளேஸ் அப்படின்ட்டு நாங்க மேல போறோம். அப்போ ஒரு 3 நாள் 4 நாள் ஐ கேன் ஃபைண்ட் ஹவு பீப்புள் அண்டர் ஸ்ட்ரெஸ் ஜாயின் டுகெதர் as a டீம் அண்ட் ஒர்க் இட் அவுட். எலக்ட்ரிசிட்டி கிடையாது, வாட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த நெருக்கடியான இது சென்னையில பொது அளவில் பண்ணினார். பொது அளவு பல பேருக்கு இந்த மீட்பு பணிகள் அரசனுடைய உதவியோடு அல்லது உதவி இல்லாமல் தனிப்பட்ட நபர்கள் இப்படியெல்லாம் பல பேர்கள் செய்தார்கள். இப்போ அண்டர் ஸ்ட்ரெஸ் பீப்புள் ஆர் ஹேவிங் சோ மெனி ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் தம். இது இல்லைன்னா அது தண்ணி ஒர்க் பண்ணல, இது வாட்டர் ஒர்க் பண்ணல, எலக்ட்ரிசிட்டி ஒன்றும் கிடையாது, டேங்க்ல இருந்து மேல ஒன்றும் ஏற்ற முடியாது. தென் மழை பெஞ்சிட்டு இருக்கு. தென் மை வைஃப் டோல்ட் எவ்ரிபடி, எல்லார் வீட்ல இருந்து பக்கெட் வச்சு மழை தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சோம். இன்னும் மொட்டை மாடி போய் மழை தண்ணி பிடிச்சா ஒவ்வொரு வீட்டுல நிறைய 2 பக்கெட் மழை தண்ணி சூப்பரா இருக்கு. அப்புறம் பார்த்தா மழை பெய்யும் போதெல்லாம் மழை தண்ணி பிடிச்சிக்கலாங்க. ஸோ திஸ் இஸ் அன் ஆப்ஷன். இது இல்லைன்னா இன்னொன்னு இதை சொல்லலாம் பாரதி சார். யூ சி, என்ன அளவு ஒரு 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 அம்மாவுடைய ஒரு ஒரு தாபத்தோடு ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாளோ, அதை போல பாரதி மக்களுக்கு பதிவு செய்கிறான். அதுல லட்சுமி இருக்காடா. நம்ம என்ன சார், ரொம்ப பெரிய இந்த ஆளு சார் அவன், இப்படி பேசுவான் அப்படி பேசுவான், ஏதோ பண்ணி வேலையை முடிச்சிடறான் சார். பட் இல்ல, இப்படி இல்ல. இந்த வேலையை முடிக்க வேண்டும், அது சிறப்பாக இருக்க வேண்டும், அதுல தீமை இருக்கக்கூடாது, அது இருக்கு. பட் இஃப் இட் இஸ் குட் ஃபார் த பீப்புள், அது ஒன்று பின்னாடி அந்த லைன் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இதை யார் எடுத்து சொல்லுவார்கள்? இப்படி இல்லைன்னா இன்னொரு பாயிண்ட், இங்க இங்க முடியலன்னா இன்னொரு அடுத்த இடத்துல பண்ணு என்று சொல்கிறானே. அந்த பல வினயங்கள் அறிந்தவர் கடையினிலும், அந்த கடையில் இடம் எங்கெல்லாம் அந்த வினயங்கள் செயல்படப்படுகிறதோ, கடையின கூட வச்சுக்கலாம். கடையில ஒரு வியாபாரின்னு வச்சிருந்தான்னா
ஒரு வினயங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாகரிகமா பேசி நல்ல இதுவா பண்ணக்கூடிய கடையில லட்சுமி இருக்கிறாள், அவங்க நல்ல வியாபாரம் ஆகும், அப்படியும் வச்சுக்கலாம். ஆனா அது சுருக்கணும். அப்படி சொல்றது என்பது வந்து ரொம்ப சுருக்கமா போயிடும். பட் இது என்னன்னா, வினயங்கள் அறிந்தவர் கடையினிலும் என்ன அப்படின்னா, முதல் மாதிரி இது வியாபாரின்னு வச்சுன்னா தனி மனித வெற்றி குதிக்கும். இப்படி இப்படி அதுக்கு பொருள் கொண்டால், அது குடிமக்களுக்கு அந்த 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 எண்ணம் இருந்தால், அந்த அந்த பண்பு வெளிப்பட்டால் குடிமக்களிடம், அது பெருத்த அளவிலே அது போய் சேரும். இந்த நாட்டுக்கு பயன்படும் என்பதாக சொல்லுகிறான். நற்றவ நடையினிலும். அடுத்து யாரு? வேற விதமான சிட்டிசன்ஸ் ஆர் தேர். தோஸ் ஆர் சீப்ட் இன் மொராலிட்டி. அதை சொல்றான். அப்படி சில பேர் இருக்கிறார்கள். ஒரு குரூப். அந்த அந்த குரூப் இருக்கிற அந்த நடையிலே இருக்கிறார்கள். சார் நான் வேற ஒன்றும் பண்றல சார். என்னுடைய ஒழுக்கம் என்னமோ அதை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு குரூப் ஆர் தேர். தெர் ஆர் பீப்புள் இன் திஸ். ஏதோ ஆஃபீஸ்ல எங்க வேணா பார்க்கலாம். எந்த வம்புக்கும் வரமாட்டான் இதுமா. சார் என் வேலை உண்டு, நான் உண்டு. நான் வேற எதுக்கும் போக மாட்டேன். அவனுக்கு என்ன பாருங்க, அவனுக்கும் ஒரு பகுதி இருக்கிறது. அப்படி தன்னுடைய தொழிலையை சரியாக நற்றவ நடையினிலும். இப்ப அவன் அதுல வந்து பாரதி சும்மா இல்ல. தானே தன் இஷ்டத்துக்கு நடக்கிறாங்கிறது இல்ல. ஒரு சின்ன கொக்கி வச்சுனா தவ நடையிலும் தவம். தன்னுடைய பணியை தவம் போலே யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு. வெறும் காத்தால பேப்பர் போடுறான். காத்தால பேப்பர் போடுற பையன். அந்த பேப்பர் போடுற பையன் ஒரு நாள் வீட்டில் இல்லை. அந்த காலம் ரொம்ப லாங் பேக். பார்த்தா மறுநாளைக்கு வந்து பார்த்தான். பார்த்தா சார் நேத்தி உங்க வீடு பூட்டி இருந்தது சார். அந்த பேப்பர் உங்களுக்கு இருந்தா அந்த கண்டினியூட்டி இருக்குமே சொல்லிட்டு பேப்பரை வச்சிருங்க சார் கொடுத்துருந்து அன்னைக்கு சேர்த்து கொடுக்குறான். இவன் வந்து தன்னுடைய செயலை தவமாக கருதக்கூடிய ஹி திங்ஸ் பியாண்ட் ஹிஸ் கமிட்மெண்ட். இப்ப தவம் என்பது என்ன என்று சொன்னால், இந்த நீட்சி தன்னுடைய தன்னுடைய பணியினுடைய நீட்சி என்னெல்லாம் அதை சுற்றி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். யூஸ் டு கால் கால் டிரைவர்ஸ். நான் சில நானே என்னுடைய கார் ஓட்டுவேன். சில நேரங்களில் தொலைவோட ப்ரோக்ராம் போகும்போது வேற ஏதாவது டிரைவர் கூப்பிடுவேன். ஸோ இந்த கால் டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அப்படியே நின்று இருப்பாங்க. வந்த உடனே சார் போகலாம் அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்க. சம் டிரைவர்ஸ் கம் 5 minutes ஏர்லியர். அண்ட் சார் என்ன சார் டஸ்ட் கிளாத்லாம் உள்ள வச்சிருக்கீங்களா எங்களே கேட்பான். பார்த்தா அவனே எடுத்து கண்ணாடி துடைக்கிறது அது இதெல்லாம் தொடச்சி கிடிச்சு எல்லாம் வச்சு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவன் ஓட்ட ஆரம்பிப்பான். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கலாம். யூ மைட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். இப்படி எல்லாத்தையும் தொடச்சி வச்சவன அவன் தான் உட்கார்ற அந்த சீட் இருக்கு பாருங்க, அந்த கார் டிரைவரா உட்காந்து சீட்டை வந்து அவன் வந்து சிம்மாசனமா நினைக்கிறான். எனவே நான் ஓட்டக்கூடிய இந்த வண்டி சரியா இருக்கணும், சரியா போகணும் அப்படின்ட்டு அதெல்லாம் தொடச்சி கிடச்சி வச்சு அதை பண்ணி பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் அடிஷ்னல் இன்புட்ஸ். இதுதான் நற்றவ நடை. நற்றவ நடைன்னு அதை முனிவரை பத்தி பேசுறான்னு என்ன இல்லை. முனிவரை பத்தி பேசவே இல்லாம இங்க நற்றவ நடை என்பது செய்யக்கூடிய செய்பணியை செம்மையாக செய்யக்கூடிய அத்தனை பேரிலும் லட்சுமி இருக்கிறாள். அங்கே லட்சுமி இருக்கிறாள் என்று பேசுகிறான். அப்போ லட்சுமி என்பது செல்வம். செல்வம் என்பது பல வகைப்பட்டது. கரன்சி மட்டும் இல்லை. இதை நான் சொன்னேன். இதெல்லாம் நீங்க பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். செல்வம் என்பது பல வகைப்பட்டது. அந்த அத்தனை செல்வத்திலும் லட்சுமி இருக்கிறாள். அது அந்த செல்வத்தில் பல செல்வமும் இவனுக்கு வந்து கிடைக்கும். அந்த பணியினுடைய நிறைவும் கிடைக்கும். பணியினுடைய ஒரு 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 சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. அது எந்த எந்த பணியாக இருந்தால் என்ன. ஸோ இதுக்கெல்லாம் அடிப்படையாக விளங்கக்கூடிய நற்றவ நடையினும் நல்ல நாவலர் தேமொழி தொடரினிலும். அடுத்து நல்ல நாவலர் தேமொழி தொடரினிலும். அது என்ன சார் விளக்கம் அப்படின்னு கேட்டா, there are great scholars. அதுல என்ன எழுதுறான், அதுல நல்ல நாவலர் அப்படின்னா பெரிய பேச்சாளர்கள். ஸ்காலர்ஸ்ங்கிற நாவலர் என்பது ஸ்காலர்ஸ் என்று வைத்துக் கொள்ளலாம். அவர்ல என்ன சொல்றான், தேமொழி தொடரினிலும் தேன் போன்று மொழியாக இருக்க வேண்டும். ஒரு நாவலருடைய மொழி இப்படி பேசுறாங்களே அவங்க கிட்ட லட்சுமி இருக்காங்க. நிறைய பேசுறவங்க கிட்ட இல்ல, நிறைய செய்தியை சொல்றவங்க கிட்ட இல்ல. பெரிய பேச்சாளர் என்று பிரகடனப்படுத்தி அறிமுகப்படுத்தி முத்திரை கட்ட கொண்டவர்கள் எல்லாம் லட்சுமி இருக்கான்னு சொல்லுவேன். நல்ல நாவலர், நல்ல விஷயத்தை பேசக்கூடியவர்கள். தேமொழி தேன் போன்ற மொழியாக இருக்க வேண்டும். அப்ப தேன் போன்ற மொழினா ரொம்ப ஸ்வீட்டா பேசுறதுன்னு அர்த்தம் இல்ல. தேன் என்பதற்கு தேன் என்பது மருந்துக்கு சமம். மருத்துவத்துல ஆயுர்வேதம் இந்த வந்து நாட்டு மருந்து எல்லாம் பார்த்தா தேன் இல்லாத ஒண்ணுமே கிடையாது. ஏனென்றால் தேன் வந்து எவ்வளவு நாள் வச்சாலும் கெடாது. அது தேனுக்குரியது. அது சூரணகர்னு சொன்னா எல்லாத்துலயும் தேன்ல குழைச்சு கொடு அப்படிமா. தேனே மருந்தாக அமைகிறது. ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு வந்தானா உடலுக்கு நல்லது தெரியும் நமக்கு. அப்போ பேசக்கூடிய நல்ல நாவலராக இருந்தால் மட்டுமல்ல, அவருடைய தேமொழி தொடர், தேன் போன்ற மொழி தொடர் இருக்கிறதே, அது என்ன பொருள் தேமொழி தொடர் என்று சொன்னால், மருத்துவம் போல இந்த நாட்டை திருத்துகின்ற மொழியாக,
செம்மொழியாக அது இருக்க வேண்டும். செம்மை மொழி என்பது மொழியினுடைய செம்மை மட்டுமல்ல, அதிலே பொதிந்துள்ள கருத்துக்கும் பொருந்தும். எனவே செம்மொழியிலே சொல்கிறேன், தமிழ் செம்மொழி என்பது அதிலே வசை சொற்களை கொண்டு வந்தால் அது செம்மொழி ஆகாது. எல்லா மொழியிலும் வசை சொற்கள் இருக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை சொல்லுவது அல்ல பொருள். அது சொல்வது செம்மொழி என்பது செம்மைப்படுத்தப்பட்ட மொழி மட்டுமல்ல, அது பேசுகின்றவர்கள் அந்த செம்மையான கருத்துக்களை எடுத்துச் சொல்லுகிறார்களே அது. அது தேமொழி தொடர் என்று சொன்னான். நாட் ஒன்லி சொற்கள் பட் சொற்றொடர். அப்போ வாக்கியங்களாக வரும்போது பேசக்கூடிய உரையாடலை குறிக்கிறான். சேமொழி தொடர் என்று சொல்லும்போது இவர்கள் மேடையிலே பேசுவதை சொல்லலாம். இஸ் நாட் அபவுட் புல்பிட் ஆரேஷன், பட் இஸ் டாக்கிங் அபவுட் இன்டராக்ஷன் அமங் பீப்புள் அட் கம்யூனிகேஷன் அட் ஆல் லெவல்ஸ். அதை பத்தி பேசுகிறான். தேமொழி தொடரிலும் உற்ற சென் திருத்தாயை நித்தம் உவகையிற் போற்றியும் உயர்ந்திடுவோம். உற்ற சென் திருத்தாயை, உற்றன இருக்கின்ற, சென்னா செம்மையான தாமரை மலரில் இருக்கிறவள் திருத்தாயை லட்சுமி தேவி. ஆகவே இங்கு இருக்கக்கூடிய செம்மையான அந்த செந்தாமரையிலே விற்றிருக்கக்கூடிய இந்த அழகான லட்சுமி இருக்கிறாளே, தேவி இருக்கிறாளே, அவர்களை நாம் இங்கே போற்றி உயர்ந்திடுவோம். போற்றுவதனாலே உயர்ந்திடுவோம். அந்த ஒரு செய்கை உன்னை உயர்த்தும். இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை இது. அதான் இது வந்து இந்த இந்த சொற்றொடர் என்பது டிபிக்கல் இறை வழிபாட்டினுடைய தொடர். இது உன்னை 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 நம்பி உன்னருளாலே உயர்வு பெறுவோம் என்று சொல்லுகிறானே, அதே வழியில பாரதி எழுதுகிறான். ஆனா முன்னாலே சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய விளக்கங்கள் சமகால சமுதாயத்துக்கு, ஏன் இன்றும் கூட அது மிக பொருத்தமான விஷயமாக இருக்கிறது என்பதுதான் பாரதியினுடைய சிறப்பாக விளங்குகிறது. அது கடைசி லைன் என்ன சொல்றான்? கற்றபல் கலைகள் எல்லாம் அவள் கருணை நல்லொளி பெற கலி தவிர்ப்போம். கலி தவிர்ப்போம்னா என்ன அர்த்தம்? கலி என்பது யுகத்தை குறிக்கிறது. கலியுகம் ஆரம்பத்தில் கிருதயுகம் எழுகமாதோ என்று பாரதி பேசுகிறார். பாரதிக்கு ரொம்ப பிடித்த யுகம் எது என்று சொன்னால் கிருதயுகம். கிருதயுகம் எழுகமாதோ என கிருதயுகத்திலே அத்தனையும் சத்திய காலமாக இருந்தது. பின்னாலே நான் ஒரு ஞானரதம் பேசும்போது சொல்ல இருக்கிறேன். ஆனால் ஞானரதத்திலே ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி ஆரம்பித்த மந்திர சொற்கள் இன்னும் ஞானரதம் பக்கமே போல, இன்னும் அங்கேயே உட்காந்துருக்கோம். ஏன்னா ஞானரதத்துல ஏறினா போறதுன்னு அப்படி ஓட வேண்டிதான். ஆகவே அதுல பேசுகிறது போல சத்தியலோகத்தை பற்றி பேசும்போது பாரதிக்கு குணம் என்னன்னா, அவன் சொல்றான் ஹிருதயுகம் எழுக மாதோ. அப்போ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஹிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், அதனுக்கு கடைசியில வரக்கூடிய கலியுகம். இப்போ கலி தவிர்ப்போம் என்று என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் பெற வைத்தாய் என்று பாடுகிறானே கண்ணம்மா பாட்டுல. கலி தீர்த்தே, கலி என்பது துயர். அந்த பாட்டுல நான் எனக்கு ரொம்ப பிடித்த வரி அது. என்னை கலி தீர்த்தே ஏற்றம் பெற கண்ணம்மா, நீ வந்து பிறந்தாய், என்ன கலி, எனக்கு என்ன துயர்? ஊரார் மலடி என்று என்னை தூற்ற வைக்காமல் பேர் சொல்ல வந்த பிறந்த செல்வமே என்று அம்மாக்கள்லாம் தாலாட்டுக்கு அந்த காலத்துல பாடுவாங்க. அதுல முதல் சொல்லு என்னன்னா, மலடி என்ற சொல் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை வளம் பெறச் செய்த, எங்கள் மரபரை போஷிக்க செய்த கலி தீர்த்த என்பார். கலி என்றால் துயர் என்று பொருள். கலி, கலி தவிர்ப்போம், துயரத்தை தவிர்ப்போம்ங்கிறான். தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் சேலஞ்சிங் அண்ட் அவாய்டன்ஸ். எவேடிங் என்று சொன்ன நாங்க வந்து தாவர இயல்ல படிக்கும்போது தேர் ஆர் சம் பிளான்ஸ் விச் எவேட் டிராஃப்ட் அப்படிம்பாங்க. சிலது வந்து தண்ணீர் இல்லாத அந்த அந்த பாலைவனத்திலும் வளரக்கூடிய தாவரங்கள். தேர் ஆர் சர்டன் பிளான்ஸ் விச் எவேட் அப்படிம்பாங்க. அது வந்து அவாய்டன்ஸ், அது தவிர்ப்பது. அது அது அந்த அந்த வறட்சியா இருக்கிற இடத்து பக்கமே வராது. எங்க மழை இருக்கோ அந்த பக்கம் போயிடும். த ஸ்ப்ரவுட்டிங் வில் பி டேக்கிங் பிளேஸ் ஒன்லி when there is water. ஸோ அது மாதிரி என்ன சொல்றான்? கலியை எதிர்ப்போம்னு சொல்ல, கலி தவிர்ப்போம்ங்கிறான். வருமுன் காப்பது. எகெயின் பஞ்சதந்திர கதையில வந்து வந்த பின் காப்போம், வந்த பின் சாவோம், அப்படில வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு ஆப்ஷன். யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் இட். அப்போ இந்த வருமுன் காப்பது என்பது தன்னைத்தானே இந்த நாட்டினுடைய சேவைக்கும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாதுகாவலனாக இருப்பதற்கும் தன்னைத்தானே உறுதி செய்யக்கூடிய ஒரு குடிமகனாக இருக்கக்கூடிய அந்த நிலையில லட்சுமி வந்து சேர்கிறாள். அவனிடம் லட்சுமி இருக்கிறாள். அங்கே வளங்கள் இருக்கும். ஆக இட்ஸ் இட்ஸ் மோர் லைக் ஒரு ஒரு மேத்தமேட்டிக்கல் தியரம் ஆர் paradigm from where you understand the nuances of the development of a country through its citizen. Ultimately, a country is not its rivers and mountains and whatnot. It is not that. It is ultimately the people, those who are there, the people who remain there. அவருடைய ஒழுக்கம், அந்த அந்த மக்களுடைய ஒழுக்கம். ஒரு நாடு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு போய் பார்க்கிறவர்கள் வெவ்வேறு நாடுகளில் போகும்போது அதை பற்றி கேரக்டர் சொல்லுகிறார்கள். அதை பார்க்கிறோம் நாம. ஆகவே கற்ற பல்கலைகள் எல்லாம் அவள் கருணை நல்லொளி பெற.
இங்க கொண்டு வரான் கடைசியில. கற்ற கல்வி கற்பது போல கற்ற நற்கலைகள் எல்லாம் என்று சொல்லும்போது, கற்ற பல்கலைகள் எல்லாம் சொல்லும்போது, மேலே இருக்கக்கூடிய எத்தனை கலைகள் இருக்கிறது. இந்த கலைகள்னு பாரதி சொல்றது வந்து இட் இஸ் நாட் நுண்கலைகள். ஆட்டம் பாட்டம் அல்ல. ஆட்சி நடத்தக்கூடிய கலை, வணிக கலை, போர்க்கருவிகள் செய்யக்கூடிய கலை, ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம். அவன் அந்த பாட்டு தான் வெள்ளி பனிமலை பாட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிறது. ஏன்னா அதுல அந்த வெட்டு கனிகள் செய்வோம் என்று பாடுகிறானே இந்த அந்த அந்த பாட்டுல, வெள்ளி பனிமலை பாட்டுல அந்த இடங்கள் பார்க்கலாம். அந்த பாட்டை பார்க்கும்போது அதை பத்தி பேசலாம். பட் அந்த பாட்டுல வந்து இவ்வளவு விரிவா சொல்றான் சார். என்னெல்லாம் பண்ணுவோம்னு. ஆணிகள் செய்வோம்ங்கிறான், கோணிகள் செய்வோம்ங்கிறான், கப்பல் செய்வோம், அஹ், என்னெல்லாம் நடையும் பறப்பும் உணர்வு வண்டிகள் செய்வோம் அப்படிங்கிறான். இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண இது எல்லாமே கலை என்று சொன்னார். ஆகவே இது அத்தனைக்கும் பின்னணியில வந்து ஒரு லட்சுமி துதியில இருக்கக்கூடியது. நாம் என்ன செய்யறோம்? இது தோத்திர பாடல், லட்சுமி துதி. அது இது தேசப்பாடல், பாரத நாட்டை பத்தி எழுதியிருக்கிறான். எனவே அது என்று பாரதியை வெவ்வேறு பிஜியன் ஹோல் அடைக்கிறோம். பட் பாரதி ஹிம்செல்ஃப் இஸ் a கிரேட் பிஜியன். he flies everywhere. இந்த நாட்டுக்காக பல இடங்களே பறந்து பறந்து பாடி இருக்கிறான் இல்லையா? இதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். இந்த சின்ன பாட்டுல இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க பலவிதமான பாரதியினுடைய சமுதாய பாடல்களிலும், பாரதியுடைய தேசிய பாடல்களும், ஏன் தலைவர்களை பற்றிய பாடலிலும் இந்த பற்றிய குறிப்புகள் எல்லாம் இருக்கின்ற வகையிலே அவன் இந்த லட்சுமி துதியை முடிக்கிறான் என்று சொல்லி, இதுல வந்து ஒரு 7 ஸ்டான்ஸா பார்த்தோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸ்டான்ஸா. இந்த 7 ஸ்டான்ஸால வந்து பாரதி சொல்லக்கூடிய இத்தனை விஷயங்களை பார்த்திருக்கிறோம். எனவே இது சாதாரண ஒரு தோத்திர பாடலாக வைத்துக் கொள்ளாமல், இதை பாரதியினுடைய தொடர்ந்த தேசபக்தி யாத்திரை பாடலாக நாம் கொள்ள வேண்டும். ஏன்னா அஹ், ப- இது ஞாபகம் வருது. யோத்ரை யோத்ரை அப்படின்னு வந்து ஜப்பான்ல ஒரு இதழ். இந்த ஜப்பானிய இதழ் பற்றி பாரதி பேசுகிறான். ஏ, ஏதோ ஒரு ஜப்பானிய இதழ் பற்றி பாரதி பேசுறான். என்னது பேசணும்? பாரதி நடத்தின பாரதி பேசிக்கலி என்ன கேட்டா அல்டிமேட்லி இஸ் a கிரேட் ஜேர்னலிஸ்ட். பாரதி வந்து ஒரு ஒரு அவன மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்க முடியாது. அந்த ஜேர்னலிஸ்டே வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு லட்சியவாதியான ஒருவன் ஜேர்னலிஸ்டா இருந்தா என்ன பண்ணுவான்னு அவன் சொன்னான். தன்னை தானே புதுப்பித்துக் கொள்கிறான். How many journalists here are reading other magazines or other journals, let alone Indian or international? இன்டர்நேஷனலை பொறுத்து ஜப்பான், அப்புறம் வந்து சைனா, அதுக்கப்புறம் ஏசியா, அதுக்கப்புறம் வந்து கோர்ஸ் பிரான்ஸ், இது மாதிரி பல நாடுகளுடைய அஹ், இதழ்களை பற்றி பாரதி அறிந்திருக்கிறான். நாள் இதழ்களை பற்றி அவனுடைய கட்டுரையில பல விஷயங்களை அவன் சொல்கிறான். பல தேசத்தினுடைய ஞானியரை பற்றி அவன் எழுதியிருக்கிறான். அவர்கள் சொன்ன தத்துவங்களை பற்றி எழுதியிருக்கிறான். பாரதி வந்து கீதையை பற்றி எழுதுறாங்கிறது ரொம்ப நேச்சுரல். பிலாங்ஸ் டு திஸ் பிளேஸ். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய பெரிய செல்வமான கீதையை படித்திருக்கிறான், வேதங்களை படித்திருக்கிறான், உபநிடதங்களை படித்த. அதை விட பெரிய விஷயம், பல நாட்டு இங்கேருந்து தாகூர் போய் ஜப்பான்ல பேசுறார். அந்த தாகூர் பேசின பேச்சை எந்த பத்திரிகை வெளியிட்டது, அதை எப்படி அவன் அதை சுருக்கி அதுல இருக்கக்கூடிய சொல்லிருக்கிறான். அதை தவிர அவர் சொன்ன விஷயம் என்ன? இதெல்லாம் எழுதுறான் சார் பாரதி. இஸ் நாட் அன் ஆர்டினரி பர்சன். ஆனால் நீங்க ஜாகிரதையா இருக்கணும். அதாவது அவனை தொடும்பொழுது இத்தனையும் உள்ளடக்கியவன் எழுதுகிறான் என்று நினைக்கும் போதுதான் நம்ம வந்து எதையும் சாதாரணமாக தொட்டு விட முடியாது. ஆகவே எனக்கு தெரிந்து உலகிலே இருக்கக்கூடிய அத்தனை லட்சுமி துதியிலும் மிகச்சிறந்த லட்சுமி துதியாக, திருமகள் வேண்டுதலாக நான் இந்த பாடலை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். எனவே இதற்கான ஒரு வாய்ப்பை நாம் மந்திர சொற்களிலே ஏற்படுத்தி கொண்டது மிகப்பெரிய ஒரு ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். நன்றி. நாம் அடுத்த இதுல அது ஒரு சின்ன விஷயம். 250ல 250வதே கொண்டாட முடியாது. நான் 250 கொண்டாடலாம் என்று சொன்னார்கள். ஆனா அது முடியாது. ஏன்னா ஒரு 250 முடிஞ்சாதான் 250 கொண்டாட முடியும். வந்து மராத்தான் ரேஸ்ல வந்து இத்தனை மைல் ஓடினாலும் கடைசி அந்த மில்லி மீட்டர் தொட்டாதான் வின்னு அர்த்தம். அது போல நாம் 250 முடிப்போம். 250 அடுத்தது முடிந்த பிறகு அந்த 250வது 251வது ஷெட்யூல் எபிசோட் என்பதை கொஞ்சம் நகர்த்தி வைத்துக் கொண்டு, அதை முக்கியமாக உங்களுக்காக நான் சொல்றேன். இங்க வரக்கூடிய அத்தனை பேரும் பேச வேண்டும். இதை பற்றி ஒரு விரிவான ஒரு அறிக்கையை சுந்தரராஜன் அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள். அதுதான் வந்து நியாயமும் கூட. அவருடைய பாணியிலே அவர் வெளியிடுவார். எனக்கு முன்னாலே நான் சொல்வது என்னன்னா, உங்களிடம் ஒரு ஆஹ், பேசக்கூடியவனாக, உங்களிடையே தொடர்ந்து பேசி வரக்கூடியவனாக நான் சொல்லக்கூடிய விரும்பக்கூடிய விஷயம், இங்கே வந்து கேட்கக்கூடிய அத்தனை பேரும் யாரும் விலக்கு கிடையாது.
யாருக்கும் நிறைய நேரம்னா கிடையாது. நீங்க எல்லாரும் பேசணும். நீங்கள் இந்த மந்திர சொற்களில் எந்த இடம் உங்களை ஈர்த்தது அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் 3 அந்த டைம் லிமிட் எவ்வளவுன்னு கொடுப்பார். பாரதியை பற்றி என்னை பாராட்டுவது இதெல்லாம் தவிர்க்கலாம். பொதுவாக பாரதியை பற்றி பேச வேண்டாம். பொதுவாக உங்களுக்கு தெரிந்த பாரதியை நீங்கள் இந்த மந்திர சொற்கள்ல வேணா யூ கேன் கோ பேக், டைம் இருக்கு. யூ கேன் கோ பேக் டு அவர் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் ரீச் அண்ட் ஃபைண்ட் அவுட் எந்த இடத்துல. அதுக்கு தான் ஒரு குறிப்பாக நான் சொன்னேன். இதுவரை குயில் பாட்டு விளக்கத்திலே வந்து யாரும் வந்து காதலை ஏன் 3 முறை பாரதி எழுதியிருக்கிறான்னு யாரும் சொல்லல. அந்த விளக்கத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அது நான் பெருமையா சொல்லல, ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். ஏன்னா மந்திர சொற்கள் கேட்டதற்கான ஒரு இடம் உங்களுக்கு எப்படி பயன்பட்டது என்பதை நீங்கள் சுட்டி காட்டினால் அதுதான் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரு மாபெரும் நன்றியாக இருக்கும் என்று சொல்லி, அதுபோல் அந்த மந்திர சொற்களில் உள்ளே நுழைந்து பாருங்கள். அந்த மொத்த 1 மணி நேரம் இல்லைன்னா அது 1.25 மணி நேரம் கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்லன்ட்டு சுந்தரராஜன். ஆகவே நீங்க எல்லாரும் பேசி ஆனாங்க இங்க வரக்கூடிய, ஏன்னா நானே பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மந்திர சொற்கள் யூ கேன் ஈவன் நோட் எந்த இடத்துல பாஞ்சாலி சபதத்திலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நான் பேசின எதை பத்தி வேணா பேசுங்க. பட் எந்த விஷயம் நான் எப்படி விளக்கினேன், அது எப்படி உங்களை உங்களை பாதித்தது அல்லது அது எப்படி உங்களுக்கு பயனாக விளங்கியது என்பதையும் குறிப்பிடுங்கள். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம்.